ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வ விநாயகர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான சுவையான ப்ரெட்டை வச்சு சூப்பராக ஒரு ஸ்வீட்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெல்லாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு இதை கொடுத்து விடலாம். செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெட்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா கையிலையே நல்லா உதுத்து விட்டுக்கலாம். உதுத்து விட்டு கொஞ்சமாக பால் விட்டு பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப விட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாயிரும். ஸோ கொஞ்சமாக விட்டால் போதும். விட்டுட்டு இனிப்புக்கு ஆல்ரெடி ப்ரெட்லேயே நம்மளுக்கு இனிப்பு இருக்கும். இன்னும் கொஞ்சம் சுவை வேணுங்கிறதுக்காக கொஞ்சமாக சீனி போட்டுக்கலாம். நம்ம இதில் வந்து ஒயிட் சுகர் போட்டிருக்கோம். நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணாலும் போட்டுக்கோங்க, இல்லை கருப்பட்டி அந்த மாதிரி உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டுக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல மொறு மொறுன்னு குலோப் ஜாமுன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். சூப்பராக, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், செம்ம சூப்பராக இருந்தது. நீங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸுக்கு செம்ம சூப்பரான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா பால் விட்டு பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சாச்சு. இப்போ பிசைஞ்சு முடிச்சுட்டு இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுக்கலாம். வாசத்துக்காக கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் போட்டிருக்கோம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கை வச்சே அழுத்தி அழுத்தி நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த குட்டீஸ்களுக்கெல்லாம் டிஃபன் பாக்ஸுக்கு வந்து நம்ம ஸ்நாக்ஸுக்கு டெய்லி என்ன கொடுத்து விடுறது, டிஃபனுக்கு என்ன கொடுத்து விட்றது, லஞ்சுக்கு என்ன கொடுத்து விட்றது, இதுவே நம்மளுக்கு பெரிய டாஸ்க்காக இருக்குதுங்க. சூப்பராக இன்றைக்கி வந்து பார்த்தோங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஹெல்த்தி ஃபுட்டு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்க தான் செய்கிறோம். ஆனால் அதெல்லாம் சாப்பிடவே மாட்டேங்காங்க. கொஞ்சம் தான் எடுக்கிறாங்க. கொஞ்சம் அப்படி வந்துடுது. ஒரு நாள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கொடுத்து விடலாம். நான் ஃபுல் நாளுமே வந்து ஹெல்த்தி ஃபுட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சா நம்ம குட்டீஸ் வந்து நம்மளை வந்து ஒன்றுமே சாப்பிடாம அப்படியே கொண்டு வந்து டென்ஷன் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதனால் குட்டீஸ்க்கு பிடிச்சதாக கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா அழுத்தி தேய்ச்சி பிசைஞ்சிங்கன்னா மாவு சூப்பராக ஆயிரும். இந்த கத்தி வச்சு இதை நல்ல பீசஸ் மாதிரி போட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக சதுரமாக போட்டு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஓடிஜியில் வச்சு பிஸ்கட் மாதிரி கூட நீங்கள் இது பண்ணி எடுக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். நான் வந்து இதை நல்லா கத்தி மாதிரி கட் பண்ணி இந்த ஷேப்பில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ, மோல்டு இருந்ததுன்னா கூட நீங்கள் மோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். ஹார்ட் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்பு, என்ன ஷேப் வேணுமோ அப்படி எடுத்துக்கோங்க. நான் இங்கே குட்டி குட்டியாக இதை மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா எடுத்து வச்சுட்டு இதை வந்து நல்லா எண்ணெயில் போட்டு நம்ம இப்போ பொரித்து எடுத்துக்கிடலாம். அடுப்பில் வந்து நீங்கள் எண்ணெய் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நெய் கூட விட்டு நீங்கள் பொரிச்சிக்கலாம். நான் வந்து ரொம்ப எடுக்கலாம். ஒரு ப்ரெட்டு 2 ப்ரெட்டு கிட்ட தான் எடுத்திருந்தேன். அதைத்தான் இன்றைக்கி வந்து நம்ம கட் பண்ணி பீசஸ் போட்டு எடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக அடுப்பில் கடாய் வச்சு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கக்கூடிய பீசஸை ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொரித்து நம்ம இப்போ எடுத்துக்கிடலாம். சூப்பராக இதை வந்து தீயை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு திருப்பி திருப்பி போட்டு எடுத்தோன்னா சூப்பராக வெந்துடும். மொறுன்னு உள்ளேயும் நல்லா வெந்துடும். தீயை கூட்டி வச்சுருந்தோன்னா மேலே மட்டும்தான் வேகும், உள்ளே வேகாது. அதனால் தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் வேகும், கொஞ்சம் கூட்டிக்கோங்க, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அப்படி கூட்டி குறைச்சி வச்சு நம்ம வேக எடுத்தோன்னா செம்ம சூப்பராக 2 பக்கமும் நல்லா வெந்திருக்கும், உள்ளேயும் வெந்திருக்கும். நீங்கள் வந்து இதில் கலர் பொடி வேணும். உங்களுக்கு இதில் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை கேசரி பவுடர் அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே கூட விட்டுலாம். பொரிச்சா வந்து நம்மளுக்கு வந்து இந்த கலரில் நம்மளுக்கு வந்து ப்ரௌன் கலர் அந்த கலர்லேயே கிடச்சிரும். அதனால் கலர் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா நம்ம அப்படியே விட்டுக்கலாம். இதை பொரித்து கொடுத்து விட்டோங்க. ஈவினிங் வரும்போது பார்த்திங்கன்னா காலையில் வச்சு கொடுத்து விட்டதில் ஒன்று கூட மிச்சம் இல்லை. ஒரு ஃப்ரூட்ஸோ இல்லை சுண்டலோ கொடுத்து விட்டோன்னா, கொடுத்ததில் சுண்டல் கொடுத்தா 4 சுண்டல் சாப்பிட்டுட்டு மீதி அப்படி வரும். ஃப்ரூட்ஸை கட் பண்ணி கொடுத்தோன்னா அதில் ஒரு பீஸை சாப்பிட்டுட்டு ஃபுல் பாக்ஸும் அப்படி தான் வரும். இதில் பார்த்திங்கன்னா கொடுத்து விட்டுருந்தோம், பாக்ஸே காலியாகி தாங்க வந்தது. அவ்வளோ அழகாக விரும்பி சாப்பிட்ருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லி கொடுக்காட்டு நம்ம வாரத்தில் ஒரு நாள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டு அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லி ஹெல்த்தி ஃபுட் கொடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் அவங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதுவே நம்ம வந்து கோதுமை மாவுலையும் கூட இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு நாள் கோதுமை மாவு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்து அது நல்லா செட் ஆகி நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு பார்த்து சுவை டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2வதாக இது செய்யும் போது தான் உங்களுக்கு இதை வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் பண்ணி நாங்கள் எல்லோரும் வீட்டில் சாப்பிட்டு குழந்தைங்களுக்கும் கொடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு 3 நாள் நாங்கள் வச்சுருந்தோம்.
3 நாள் செம்ம சூப்பராக இருந்தது. ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தோம், ஆற வச்சு. நல்லா இருந்தது, ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து பொரித்து எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் வாசத்துக்கு ஏலக்காவை அப்படியே பிச்சு போட்டு இப்படி தடவிக்கிட்டோம். செம்ம சூப்பராக இருந்தது. பொரிக்கும் போதே அவ்வளோத்துல பாதி போயாச்சு, மிச்சம் இவ்வளோ தான் இருக்குது. பொரிக்க எடுத்து சாப்பிட்டாச்சு. சூப்பராக இருக்குன்னு அப்படியே எடுத்து காலி பண்ணியாச்சு. இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குதுங்க. தேங்க்யூ. நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.